7 செய்தியாளர்களால் தான் உங்கள் முன்னால் நிற்க போகிறோமே ஒழிய உலக பிரகாரமான பட்டிமன்றமாக யார் நல்லா பேசுனாங்க யார் நல்லா பேசலாம் அந்த இதெல்லாம் இங்கே வரவே வராது. ஆவியானவர் இங்கே அசைவாடி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு தான் எல்லாருமே பேச போகிறோம், எல்லாமே நடக்க போகுது. பட்டிமன்றம் கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து நம்ம தமிழ் மக்கள் மத்தியில், கிறிஸ்தவ மத்தியில், ஒரு சாரார் மத்தியில் இருக்கு. ஆனால் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா விவாதம்ங்கிறது எந்த காலத்துலேருந்து ஆரம்பிச்சுக்குன்னு பாருங்கள். கலாச்சார போய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கலாச்சாரத்தில் எழுதுவார் நம்ம பவுல போஸ்தலர். இதனால் வரைக்கும் எல்லாரோட உட்காந்து சாப்பிட்டு இருந்தார் இந்த பேதுரு. அவர் இப்போ எருசலேம் வந்து கொஞ்சம் யூதர்கள் வந்த உடனே யூதர்களுக்கு பயந்து மாயம் பண்ணி போய் உட்கார்ந்துக்கிட்டாரு, தனியாக போய் உட்காந்துக்கிட்டாரு. விவாதம் எங்கே ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இவருக்கு அவரும் குறைஞ்ச 10 வயசாவது வித்தியாசம் இருக்கு. ஆனால் அவர் யாருக்கு எழுதுறாரு அதுவும் பாருங்க. கலாச்சாரம் முதல்ல என்ன எழுதுறாரு? புத்தி இல்லாத கலாத்தியரேன்னு எழுதுறாரு. அப்போ இந்த தலை சிறந்த 2 தேவனுடைய ஊழியக்காரர்களுக்குள்ள ஒரு சின்ன விவாதத்தை புத்தி இல்லாத கலாச்சாரம் முன்னாலே வச்சாரு. ஏன் வச்சாரு அப்படின்னா, நானோ பேதுருவோ முக்கியம் அல்ல, சுவிசேஷம் ஒன்றே முக்கியங்கிறது. ஆனால் இன்னைக்கு ஜீசஸ் ஃபேமிலி சர்ச்சில் நீங்கள் எவ்வளவு அறிவாளிகளாக இருக்கிறீங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அநேகமாக உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கடையனாக இருக்கிறதிலே கடைசி ஆளாக நான் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் இவ்வளோ நல்ல அறிவாளிகளாக இருக்கிறீங்கிறதுனால இந்த விவாத பொருளை உங்கள் முன்னால் வைக்கிறோம். அவனுக்கு மட்டும் எழுதலை, அவர் பர்ணபாவும் எழுதுகிறார். இந்த பர்ணபா யார்? இவரை முதல்ல ஊழியத்துக்கு போய் இவர் அரேபியாவில் போய் அவர் தனியாக இருக்கிறார். தனித்திருந்து அவருக்கு வேலையில் போய் ஊழியத்துக்கு அழைத்துட்டு வந்தவர். ஆனாலும் உண்மை எது சத்தியம் எதுங்கிறத விவாதமாக வைக்கிறவர்களும் தப்பு இல்லை அப்படின்னு அவர் அங்கே சொல்கிறார். ஆகையினால்தான் நாங்கள் அதை எடுப்போம். பட்டிமன்றம் கூடும், பட்டிமன்றம் வைக்கலாம்ங்கிறத அந்த கருத்துக்கள் தான் நாங்கள் எடுக்கிறோம். 2வது, ஏன் இந்த தலைப்பை நாங்கள் எடுத்தோன்னு நீங்கள் பார்க்கலாம். ஏன் இது கிறிஸ்தவ வாழ்க்கை சுகமா சுமையா அப்படிங்கிறது ஏன் எடுத்தோம் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் சரி, இங்கே ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் சரி, தமிழ்நாடு போனோம்னா வால் போஸ்டரில் பார்த்தாலும் சரி, பண கஷ்டமா, தொல்லையா, மனச்சோர்வா, உடனடியாக வா இயேசு கிறிஸ்துவ உனக்கு எல்லாத்தையும் தாரேன் அப்படின்னு அவங்க அங்கே போஸ்டர் அடிச்சிடறாங்க. இங்கே நம்ம ஃபேஸ்புக்கில் வருது, அமெரிக்காவில் இதே மாதிரி தான் நடக்குது. அப்படின்னா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து எவ்வளோ சுகமாக இருக்கும் அப்படி தான் நான்லாம் நினைச்சேன். ஆனால் யதார்த்தத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அவர் பவுல போஸ்தலன் வந்து தலைகீழ சிலுவையில் அடிபட்டு சாகிறார். அதுக்கடுத்தால் அந்திரேயா வந்து முக்கோண வடிவமான ஒரு சிலுவையில் அடிபட்டு அவர் சாகிறார். கானானிய சீமோன் அப்படின்னு ஒரு சீஷரை தெரியும், அவரை வாளால் 2ஆல் வெட்டுறாங்க. இதுக்கு உங்களுக்கு கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹரிசாண்டலாக வெட்டலை, பார்த்தீங்க அப்படிங்கன்னா அவரை வெர்டிக்கலாக வெட்டுறாங்க. என்ன கொடுமைன்னு பாருங்க. அடுத்தால பர்தலேமியு நாத்தான்மேல் அவரை தொலியை உரிச்சிடுறாங்க. தொலியை உரித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் குற்றுயிரம் குறையுரமாக இருக்கும்போது சிலுவையில் அடித்து அவரை கொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இது நமக்கு ஒரு சுமை அல்லவோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அதுக்கு அடுத்த நிலைமையில பாருங்க. சரி, இதெல்லாம் ஆதி திருச்சபை அப்படின்னு விட்டுட்டு போனா ஜார்ஜ் முல்லர் ஆரம்பிக்கிறார், அனாதிகள் இல்லத்தை ஆரம்பிக்கிறார், அங்கங்க ஆரம்பிக்கிறார். அவர் எங்கேயுமே பணத்துக்காக போய் கை நிடுறது இல்லை, உட்கார்ந்து ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ண உடனே தேடி தேடி வருது. இங்க ஒரு வெட்டிங் பார்ட்டி கேன்சல் ஆச்சு, அதனால சாப்பாடை கொண்டு வரோம், அது இதுன்னு ஹிஸ்டாரிக்கலாக நடந்தது. அப்படி ஒரு தேவன் இருந்தார் அப்படின்னா நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை சுகமாக தானே இருக்கணும் அப்படின்னு பார்க்குற அதே நேரத்தில் இந்தியாவில் ராக்லாண்ட் ஒருத்தர் சிவகாசியில் ஒரு கல்லறை இருக்குங்கிறாங்க. அவர் தன்னுடைய சொத்து சுகம் எல்லாத்தையும் விற்று அங்கே வந்து உட்காந்துட்டு கடைசியில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தொப்பியை வச்சு அவருக்கு பாத்திரம் கூட இல்லை, போய் அந்த உயர் ஜாதி நடு ஜாதி அப்போல்லாம் ஜாதி பிரச்சனைகள் அங்கே அதிகம் இருந்துச்சு. அவங்களோட போய் கேட்டால் அவங்க வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த தொப்பியில் கொஞ்சம் கூழ் களியை போடுவாங்க. அவர் அதை எடுத்துக்கிட்டு, நீங்கள்லாம் அந்த மாதிரி கமலை நீருங்கிறத நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு கிணத்துல ஒரு 75 அடி நேரத்துக்கு ஒரு பாதை மாதிரி இருக்கும். அதில் 2 மாடுகள் பூட்டி
அதில் குடியானவர் வந்து மாடுகளை ஓட்டிகிட்டு இருப்பார். பின்னால் வந்து ஒரு பெரிய லெதர் பேக், அந்த லெதர் பேக்கு மேலே ஒரு அயன் பெரிய குடும்பம் மாதிரி இருக்கும். அது வந்து கிணத்துக்குள்ளே போகும். அந்த வண்டி முன்னால், அந்த மாடுகள் முன்னால் இழுக்க 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 அந்த தண்ணி மேலே வரும். மேலே வந்தவுடனே அந்த குடியானவர் வந்து கீழே உள்ள ஒரு கை அப்படி எழுப்பார், அந்த தண்ணி எல்லாம் கிளம்பும். அதுக்கப்புறம் இந்த மாடு எப்படி தான் ட்ரெயின் பண்ணாங்கன்னு தெரியல, அது அப்படியே ரிவர்ஸில் வரும். ரிவர்ஸில் வந்தவுடனே அந்த லெதர் பேக் வந்து உள்ளே போகும். இப்படியாக தண்ணியை அந்த காலம் இறைக்காது, ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கும். ஆனால் அது கிணற்று நீர் தான். அதில் போய் அந்த தண்ணியை எடுத்து அந்த தொப்பிக்குள்ளே இருக்கிற களியை கூட அவர் கரைச்சி குடிச்சிட்டு வெயிலில் அதை காய வச்சு தலையில் போட்டு போவாங்க. ஏன் எங்கேயோ போனானே, உங்கள் நாட்டுக்கு போனாங்கன்னா, நான் அங்கே போய் என்ன பண்ண போகிறேன், நான் இங்கே தானே சுவிசேஷன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குடிச்சிட்டு சுவிசேஷன் பண்ணியிருக்காரு. அவருடைய கல்லறை இன்னும் இருக்குது. இப்படிலாம் பார்க்கும்போது இது சுமையா அப்படின்னு எனக்கே ஒரு டவுட் வந்துச்சு. அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன்? ஒன்று, நான் உட்காந்து முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இது சுகமா அல்லது சுமையான்னு நான் கேட்கணும். கேட்டால் ஆண்டவர் எனக்கு மட்டும்தான் வெளிப்படுத்துவார். இல்லைன்னா இங்கே வந்து பாஸ்டர்ஸ்கிட்ட கேட்கணும். பாஸ்டர்ஸ் எல்லாரும் கன்வென்ஷன் ஆகுதுன்னு கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஆகையினால உங்களில் கற்றறிந்த அறிஞர்கள் 6 பேரை தேர்ந்தெடுத்து அவங்க வந்து வேதாகமத்தின் மூலமாக, வேதாகமத்தில் என்னென்ன சொல்லப்படுது, அதே மாதிரி அவங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்கள் இவைகளெல்லாம் வச்சு நமக்கு அதை சொல்லப்படும். இப்போ வந்து டீமில் வந்து நமக்கு சுகம் அப்படிங்கிற டீமுக்கு தலைவராக சாம் அப்படின்னு நம்ம குயின் சபையில் இருக்கிறாரு. அவர் வந்து சாம் புறப்படுவாங்க. சாமுக்கு மற்றொரு பேர் வந்து கந்தசாமி. கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும்பாங்க. அதே மாதிரி கந்தசாமி வீட்டு கதவும் கவி பாடும். 7 மணிக்கு இதெல்லாம் முடிச்ச பிறகு அவர் கவிதை வேற வாசிக்க போறாரு. எல்லாத்துலையும் அவர் இன்வால்வ் ஆகாரு. அதனால அவர் இல்லவே இல்லை, இது சுகம்தான் அப்படின்னு பேசுற அணிக்கு அவர் தலைவராவார். இல்லை சார், நீங்க கவி பாடலாம் எல்லாம் பாடலாம், ஆனா இது ஒரு சுமைதான் அப்படின்னு சொல்றதுக்கு இன்றைக்கும் சபைக்காக அல்லது ஆவிக்குரிய எந்த காரியத்துக்காகவும் சுமைகளை நான் தூக்க தயார்னு சொல்லி இருக்கிற நம்ம மனோ பிரதர் வந்து சுமைங்கிற அணிக்கு தலைவரா வர. நீங்க உற்சாகமா கேட்டீங்கன்னா அவங்க நல்லா பேசலாம். அடுத்தாப்புல கௌரி சிஸ்டர். இவங்க எப்படின்னா திருக்குறள் இருக்கு, உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கி இடுக்கன் களைவுடாம நட்புன்னு. லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து வில்லுப்பாட்டு பாடணும்னு வாரோம். ஆக்சிடென்ட், அன்னைக்கு மார்னிங் ஆக்சிடென்ட். பேச வேண்டிய 3 பேர் வரல. என்ன பண்ணுறது? கடைசியில் சிஸ்டர்லாம் இங்கே வந்த பிறகு சொல்கிறோம், கவலையே படாதங்க பிரதர், நானாச்சும் உங்களுக்கு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வில்லுப்பாட்டில் ரொம்ப நல்ல பேர் வாங்குறதே அவங்க தான். அதனால அவங்க இல்லவே இல்லை, நான் சுகம்தான் அப்படின்னு சொல்லி அடித்து பேசுறாங்க. வாங்க சிஸ்டர். ஒரு அடுத்தாப்புல இல்லவே இல்லை, இது சுமைதானே அப்படின்னு சொல்றதுக்கு இவங்க இந்திரா ஆலன் சிஸ்டர் வராங்க. இவங்க தான் எங்க குயின் சபைக்கு தூணே அவங்க தான். 2வது இந்த கருத்து பட்டிமன்றம்ங்கிற கருத்து அவங்க மனதில் உதித்தது, இந்த தலைப்பும் அவங்ககிட்ட இருந்து உதித்தது தான். இதை நாங்கள் பண்ணணுங்கிற போது அவங்க ஒரு சின்ன மேட்டர்னால ஸ்ரீலங்காவுக்கு ஒரு 3 மாதம் போக வேண்டியதாக இருந்துச்சு. அதனால இந்த பட்டிமன்றத்தை நாங்கள் குயின்ஸில் தனியாக வச்சுருந்தோம். இப்போ அவங்க மீண்டும் வந்ததுனால எல்லா தகுதியும் அவங்களுக்கு நடுவராக இருக்கதான் உண்டு. இருந்தாலும் நீங்களே நடுவராக இருங்க, எனக்கு விட்டு கொடுத்ததுனால நான் இங்கே இருக்கிறேன். அவங்க வந்து இல்லை இது சுமைதான் பேச வராங்க. அடுத்தாப்புல சுகத்தை பற்றி பேச வராரு நம்ம ஜோசப். இவரை பற்றி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? கொல்லம்பட்டிரையில ஊசி ஊத்துவது மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் எவ்வளோ அருமையாக பண்ணுவாருன்னு. லாஸ்ட் இயர் நம்ம டிராமாவிலையும் பிரமாதமாக பண்ணாரு. அவர் வந்து இல்லை இது சுகம்தான் அப்படின்னு பேசுறதுக்கு வராரு. அப்போ இங்கே இன்னொரு ஆள் வரணும். அப்போ ஆவிக்குரிய எந்த காரியம்னாலும் சரி விடுங்க பிரதர், எல்லா ரிசர்ச் எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ற இன்னொரு ஆள் அவர் முன்னால் உடனடியாக வராரு. அவர் தான் நம்ம ராஜு பிரதர், பிரான்ச் சபை டிஎஸ்பி. இப்போ நம்ம எப்படி நம்ம பேச போறோம் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு சில விதிகளை நம்ம வச்சுக்கணும். அதான் நல்லது. நம்ம வந்து பாப்பையாவை கூட போய் போட்டி போட போறதே இல்லை. ஏன்னா இது வந்து ஆவிக்குரிய பட்டிமன்றமா இருக்கும்.
வானமும் பூமியும் ஒழிந்து போம், ஆனால் என்னுடைய வார்த்தைகளில் ஒன்றாயிலும் ஒன்றின் உறுப்பாயிலும் ஒழிந்து போவதில்லைன்னு இருக்கு. ஆகையால பேச போற அந்த 6 அறிஞர்களும் வேதாகம வசனத்தை பிரித்தோ மாறுபட்டோ பேசவே கூட பேசவும் மாட்டார். வேதாகமத்தில் வர கேரக்டர்ஸையும் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணி பேச மாட்டாங்க. ஏன்னா யூதாஸை கூட நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணி பேச முடியாது. ஏன்னா யூதாஸின் மூலமா நம்ம அதிக கருத்துக்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆகையனால இதை புரிந்து கொள்வது எப்படி, வேதாகம வசனத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன், அது என்னுடைய வாழ்க்கையில் எப்படி அப்ளை ஆச்சு, உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி அப்ளை ஆச்சுன்னு அவங்க பேசலாம். அதுல இருந்து தான் நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். ரெண்டாவது, ஒருத்தருக்கு ஒருத்தர் தனிப்பட்ட தாக்குதல் இருக்கக்கூடாது. அப்படிலாம் இருந்தா என்ன ஆகுது? இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சில மன்றங்கள்ல நீங்க பாக்குறீங்க, அவை குறிப்பில் ஏறாது, இதுக்கு மேல பேசினா மைக்கை எடுத்துருவோம், மைக்கு தட்டி கொடுப்போம், அதுக்கு மேல போனா காவலாளிகளை வச்சு உன்னை வெளியெடுத்து கொடுத்துருவோம், அதுக்கு மேல போனா மெட்ராஸ் சிட்டிக்குள்ளேயே நீ போட்டி பட்டிமன்றம் நடக்கக்கூடாது. இப்படிலாம் நம்ம பண்ண முடியுமா? நம்ம போய் நீச்சரிசி ஃபுல்லா நீங்க பட்டிமன்றம் பண்ணக்கூடாது நம்ம சொல்ல முடியும். ஆனா நம்ம தேவனுடைய பிரசன்னத்தினால இதை பண்றதுனால இந்த பிரச்சனைகளே வராதுன்னு நான் முழுமையா நம்புகிறேன். ரெண்டாவது, இந்த பட்டிமன்றம் கொஞ்சம் நீங்க அடிக்கடி ஜீவில பார்க்குற பட்டிமன்றத்துக்கால வித்தியாசமா இருக்கும். அதான் அந்த காலத்து மூல பட்டிமன்றம், யார் ஆரம்பிக்கிறாரோ அவரே முடித்து வைக்கிறது. ஆகையனால தலைவர்களுக்கு 2 பேருக்கு 2 தடவை பேசுறதுக்கு சான்ஸ் உண்டு. யார் ஆரம்பிக்கிறாரோ அவரே கடைசியில் முடிச்சு வைப்பார். ஒவ்வொருத்தருக்கும் 5 நிமிஷம் டைம் நம்ம கொடுக்குறோம். அந்த 5 நிமிஷத்துக்குள்ள அவங்க முடிச்சுக்கிறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, மைக்கெல்லாம் துண்டிக்க முடியாது. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறதுனால எல்லாரும் அதை குறிப்பிட்டு ஆனால் பெல் அடிக்கும் கரெக்டாக 5 நிமிஷத்தில் அதில் முடிச்சுக்குவாங்க. நீங்கள் எல்லாரும் அவங்கள உற்சாகப்படுத்தினா தான் அவங்க இன்னும் அதிகமான கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல முடியும். அந்த கருத்துக்கள் மனவுக்கோ அல்லது இவருக்கோ அல்லது அவங்களுக்கோ இல்லை, இந்த பட்டிமன்றத்துக்கும் போட வேண்டாம். தேவன் ஒருவருக்கே தேவன் ஒருவர். இந்த குறிப்பிட்ட இந்த நேரத்தில் விவாதங்களின் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மகிமைப்பட வேண்டும், தேவ மகிமை இங்கே இருக்கணும். அதுதான் இதனுடைய இது. நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்லிக்கிறேன், ஒரு 7 செய்தியாளர்களா அவங்க இருப்பாங்க, உங்களுக்கு நல்ல நல்ல செய்தியை தருவாங்க. தேவன் தாமே எங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது நாங்கள் பேசணும், அதில் சிஸ்டர் கவிதை தான் சொன்னாங்க, சுகம் தான் முதல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டாங்க. ஆகையினால சுகத்தின் தலைவர் நம்ம சாம் அவர்கள் கவி பாடுறாரா இல்லை கருத்தோட பேசுறாரா இல்லை 2 கலந்து பேசுறாரான்னு எனக்கு தெரியல, அவரை பேச வருவார். ஒரு நிமிஷம், நீங்க 5 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் இருக்கனால நடுவரே தலைவரே இப்படியெல்லாம் நீங்க வீணா உங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நேராக சப்ஜெக்டுக்கு வாங்க, நேராக தேவனுடைய செய்தியை கொடுங்க. இயேசுவின் நாமம் மகிழ்ப்படுவதாக. பட்டிமன்றத்திலே நெட்டி மூடிக்க வந்த என்னுடைய அன்பர்களே, நண்பர்களே, இந்த ஜீசஸ் ஃபேமிலி மினிஸ்ட்ரியில் உள்ளவர்கள் இயேசு கிறிஸ்தவ வாழ்க்கை சுமை என்று சொல்லி கேட்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. 11 வருடங்களுக்குள்ளே 11 சபையை ஸ்தாபித்து உலகம் பூரா செய்கிற இந்த ஜீசஸ் ஃபேமிலி மினிஸ்ட்ரி பல வெற்றியை கண்டவர்கள் சுமை என்று சொல்லி குடங்கி இருப்பதை கேட்பதற்கு எனக்கு கவலையாக இருக்கிறது. எனவேதான் அன்பானவர்களே, நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே எந்த சபையிலே உள்ளவர்கள் யாருமே கிறிஸ்தவ வாழ்க்கை சுமை என்று சொல்லக்கூடாது, இப்போதே சுமை என்று நினைக்கவும் கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை அறிந்து அதன்படி செயல்படுகிற ஒரு சபையாக இருக்கும் இந்த சபையிலே அங்கத்தவராக இருந்து கொண்டு சுமை என்று சொல்லுவதை நினைக்கும் போது அது எனக்கு சுமையாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பெரிய ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு சுலபமான காரியம் என்னவென்றால், நீங்கள் பெரிய பெரிய கட்டுக்களை எல்லாம் செய்ய தேவையில்லை. இந்த புத்தகத்திலே உள்ளதை நீங்கள் செய்தால் நீங்கள் வெற்றியை காண முடியும். ஆதி ஆகமத்திலே 6ஆம் அதிகாரத்திலே தேவன் சொல்லுகிறார் நோவாவிடத்திலே, நீ ஒரு பேழையை உண்டாக்கும்படியாக. அவன் சொன்ன உடனே கர்த்தர் என்ன சொன்னானோ அதன்படி செய்ததினாலே அவன் பேழையை உண்டாக்கினான், வெற்றியை கண்டான். அது அவனுக்கு சுமையாக இருக்கவில்லை. அழிஞ்சாங்களே, உலகமே அழிஞ்சிச்சே, அது சுமையா சுகமா?
ஏனென்றால் உலகத்தை அழிப்பதாக வேதத்திலே தேவன் சொன்னார். மக்களுடைய அக்கிரமம் எல்லாம் எனக்கு தலைக்கு மேலே போய்விட்டது என்று. அது தேவனுடைய சித்தமாக இருந்ததனாலே தான் போட்டை செய்து அதிலே உள்ளவர்களை அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்தால் உங்களுக்கு சுமையாக இருக்காது. அதனாலே தான் அமெரிக்காவிலே இந்த சுவிமிங்லே 5 கோல்ட் மெடல் மைக்கேல் பிலிப் இருக்கிறாரு. அவருக்கு 2 கை 2 கால் தான். அவராலே இந்த கோல்ட் மெடல் எடுக்க முடியுமாக இருந்தால் உங்களாலே முடியும். எல்லாருமே என் மகனுக்கு தண்ணி பட்டா காய்ச்சல், தனிப்பட்டால் ஜுரம் என்று சொன்னதினாலே தான் எங்களுடைய பிள்ளைகள் இந்த இதே போல வர முடியவில்லை. இயேசுவின் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொல்வதனாலே என்ன சுமை இருக்கிறது உங்களுக்கு? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே தேவன் சொல்லுகிறார் ஆபிரகாம் பார்த்து, உன் இனத்தையும் உன் தாய் தகப்பனையும் விட்டு நீ போகும்படி சொன்னபோது அவன் கேட்டு போனான். அதனாலே தான் அவன் இன்றைக்கு தேவனுக்கு பிரியமான ஒரு பிள்ளையாக மாற வேண்டியதாக இருந்தது. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு உபாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், கர்த்தருடைய சத்தத்தை கவனமாக கேட்டு அதை கவனமாக நீ செய்தாயாக இருந்தால் உன்னை தலையாகாமல் வாளாக்குவேன் என்று உங்களை எல்லாம் தலைமல்ல வாழுமல்ல வாக்க மாட்டார். உங்களை பெரிய ஆவிக்குரிய ஊழியக்காரனாகவும் ஊழியக்காரன் மாற்றுவதற்கு முடியும். இந்த வேத வசனங்களை கேட்டு அதன்படி செய்யும்படியாக, இந்த வேத வசனங்களை சரியாக செய்யாததினாலே தான் மக்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சுமை என்று நினைக்கிறார்கள். சும்மா இருந்தவன் உதிக்கெடுத்தானா வாண்டி என்றது போல தானும் செய்ய மாட்டான், மற்றவனை கெடுத்து விடான். சர்ச்சுக்கு போகாதீங்க, இது பாரமான காரியம் என்று. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற ஒரு பலம் இருக்குமாக இருந்தால் அந்த வார்த்தை